ஒன்னு கல்யாணம் பண்ணு, இல்ல வேலைய காலி பண்ணு என கராராக அறிவித்து சர்ச்சையில் சிக்கிய நிறுவனம் தனது நிபந்தனையை வாபஸ் வாங்கியிருக்கு. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கிற சீனாவுல கல்யாணத்தையும் குழந்தை பெற்றுக்கிறதையும் வெறுத்து ஏராளமானவங்க சிங்கிள்ஸாவே சுத்திட்டு வர்றாங்க. இதனால அந்த நாட்டுல முந்தைய ஆண்டுகளை விட கல்யாணம் பண்றவங்களோட எண்ணிக்கை 20% குறைஞ்சிருக்கு. இதை ஈடுகட்ட அந்நாட்டு அரசாங்கமும் என்னென்னவோ பண்ணி சிங்கிள்ஸ மிங்கிள் பண்ணி விட ட்ரை பண்றாங்க. அதாவது காசு இல்லைன்னு தான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறீங்களா? பரவாயில்ல, குழந்தை பிறந்தா பிரசவ செலவு ஃப்ரீ, இன்சூரன்ஸ் ஃப்ரீ, செலவுக்கும் மானியமா பணத்தையும் ஃப்ரீயா தரோம். குழந்தைய பார்த்துக்க முடியலையா, சைல்டு கேர் சென்டர்ல வச்சு நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க வேலைக்கு போய் சம்பாதிங்க, உங்க குடும்பம் பெருசா இருக்கா, கவலைப்படாதீங்க, நாங்க வீடு கட்டி தர்றோம். அவ்வளவு ஏன், அடல்ட்டுகளுக்கு ஹெல்த் பத்தின எஜுகேஷன் கூட நாங்களே சொல்லித்தரோம் என பல சலுகைகளை வழங்குது சீன அரசாங்கம். ஆனாலும் ஸ்ட்ராபெரி கண்ணே பாடல்ல வர்ற உங்க கசமுசா கல்யாணம் தேவையில்லை என கஜோல் சொல்வது போல கல்யாணமே வேணாம், ஆள விடுங்க என சிங்கிள்ஸாகவே பலரும் சுற்றி வர்றாங்க. இதை பார்த்து மிக இளம் வயதில் கல்யாணம் பண்ணினா அதுக்கும் நாங்க பணம் தர்றோம் என இறங்கி வந்தது அந்நாட்டு அரசு. அதுவும் வேலைக்கு ஆகவில்லை என அறிந்த அந்நாட்டின் த ஷூன்ஜியான் கெமிக்கல் குரூப் என்கிற 1500 பணியாளர்களை கொண்ட தனியார் நிறுவனம் ஒன்று தனது சிங்கிள்ஸ் மற்றும் டிவோர்ஸ்டு ஊழியர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. ஏய், நீ 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணு, இல்லன்னா உனக்கு என்ன குறைன்னு நீயே உன்னை விமர்சிச்சு லெட்டர் எழுது. வேணா செப்டம்பர் மாசம் வரைக்கும் டைம் தர்றோம், அதுதான் லாஸ்ட். அதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சர்ச்சையை கிளப்பினாங்க. ஆனா ஊழியர்களின் பர்சனல் விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாதுன்னு சீன ஊழியர் சட்ட விதிகளை சுட்டி காட்டியதால இந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டிருக்கு. கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது பெற்றோருக்கு மகனாக மகளாக அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்றும் அந்த விசுவாசத்தை மறந்து நடந்து கொள்வது என்பது சீன பாரம்பரியத்திற்கு இழுக்கு என்றும் அந்த நிறுவனம் விளக்கம் அளிச்சிருக்கு. நீங்களும் முரட்டு சிங்கிள்னா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே உங்க சிங்கிள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.